ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில, சூர்யாவுடைய நடிப்பில உருவாகுன ஒரு படம் தான் கருப்பு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கேள்வி. கருப்பு படத்துடைய அப்டேட்ட பத்தி ரொம்ப நாட்களாகவே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில ஒரு விஷயத்த, ஒரு ஹேப்பியான ஒரு நியூஸ பகிர்ந்திருக்காரு. அதாவது கருப்பு படம் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரிலீஸுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் முதல்ல வந்து இந்த காலேஜ் ஈவெண்ட்ல தான், அதாவது ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ஆர்ஜே பாலாஜி. ஸோ இந்த காலேஜ் ஈவெண்ட்ல தான் நான் வந்து இத ஷேர் பண்றேன். பொதுவாவே வந்து ஒரு படத்த பத்தி வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவங்க நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போயிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலனா, கண்டபடி வந்து இப்பலாம் திட்டுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு சொல்றதுக்கும் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நான் உண்மைய தான் வந்து நான் பேசுவேன். நம்ம ஒண்ணும் இந்த ஒரு படத்த மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட போறது கிடையாது. ஸோ அடுத்தடுத்து நெறைய படங்கள் நான் வந்து பண்ணணும். அதுக்கு நான் இப்போ உண்மையா சொன்னா, அடுத்த படங்கள் இவரு சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால நான் தைரியமா சொல்றேன். கருப்பு படம் சூப்பரா வந்திருக்கு. ரொம்பவே நல்லாருக்கு. ஒரு குட் என்டர்டெயின்மென்ட் மூவியா இருக்கும். நான் எப்பவுமே ஃபேமிலி கூட தான் படம் பார்க்க ஆசைப்படுவேன். அந்த மாரி ஒரு ஃபேமிலி கூட நீங்க போய் பார்க்குற மாதிரி தான் நான் வந்து இந்த படத்த எடுத்திருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு எல்லாருமே இந்த படத்த வந்து போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. அந்த மாதிரி தான் இந்த கருப்போடைய அவுட்புட் வந்து இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த சம்மர்ல இந்த படத்த ரிலீஸ் பண்றதா நாங்க வந்து இருக்கோம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டையும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் குடுத்திருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.